ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உனக்காக நீ என்ன நடக்க வேண்டும் என எதிர்பார்த்தாயோ அதைத்தான் உனக்காகவே நடத்தி கொடுக்க போகிறேன். இது நாள் வரையிலும் நீ என்கிட்ட பல வேண்டுதல்கள் வச்சிருக்க. அதை உனக்கு நிறைவேற்றி தர்றதுக்காக நானும் பல வாய்ப்புகளை கொடுத்தேன். ஆனால் அதில் பல விஷயங்களை நீ தவற விட்டு விட்டு தானே இப்போது தவித்து கொண்டிருக்கிறாய். நீ எதிர்பார்த்ததெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இறுதி வாய்ப்பை இப்போதே வழங்க வந்துவிட்டேன் என் செல்லமே. இனி நீ எதிர்பார்த்த விஷயங்களும் ஆசைப்பட்ட விஷயங்களும் உன் வாழ்வில் நல்லதாய் நடந்து முடியும். உனக்கு பக்கபலமா, உனக்கு அன்பா, அரவணைப்பா, அனுசரணையா இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாரும் உன்னை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்டு உன்னையும் பலவீனப்படுத்தி உன்னை விட்டு விலகி சென்று விட்டார்கள் அல்லவா? அவர்கள் வார்த்தையாலும் செயல்களாலும் செஞ்ச விஷயங்களையும் பேசுகிற விஷயங்களையும் மறந்து போய்விடு என் செல்லமே. நீ தேவையில்லாமல் கண்டதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீன்னா அது உனக்கு அவஸ்தையை தான் கொடுக்கும். தேவையில்லாத விஷயங்களை அலட்சியப்படுத்தி கடந்து போவது தான் உன் வாழ்க்கைக்கு சரியான விஷயமாக இருக்கும். உனக்கு விருப்பமில்லாத விஷயங்களை இறுக பற்ற நினைப்பதை விட அதற்கு விடை கொடுப்பது தானே சரி. உனக்கு எது விருப்பமோ அதை பற்றி யோசி. எது உனக்கு நல்லதோ அதை பற்றி யோசி. அதன் மூலமாக நிரந்தரமான நிம்மதி கிடைக்கும். நீ நேர்மையாக இருந்தீனா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதனால் நேர்மையாக இருக்கக்கூடாதுன்னு நீ யோசிக்காதே. நேர்மையின் மூலமாக நீ சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாமே அந்த நேர்மைக்கு முன்னாலேயே தோற்று போய் நீயும் வெற்றிகரமாய் உன் வாழ்க்கையை வாழ்ந்துடலாமேன்னு செல்லமே. ஏன்னா நல்லவர்களும் நேர்மையானவர்களும் கஷ்டப்படுவதை போல தோன்றினாலும் அந்த கஷ்டத்தை நான் யாருக்கும் நிரந்தரமாக கொடுக்கவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் நீ எழுச்சியையும் வீழ்ச்சியையும் பார்க்காமல் இப்படியே வாழ்ந்து விட மாட்டாய். உனக்கான சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் எழுச்சியையும் நானே உன் வாழ்வில் உண்டாக்குவேனேன் செல்லமே. கவலைகளும் எண்ணங்களும் சோகங்களும் பேராசையும் கோபமும் அறியாமையும் வெறுப்பும் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கதான் செய்து. தேவையில்லாத விஷயங்களை நீதானே தூக்கி போடணும். உனக்கு எது தேவையோ, உனக்கு எது அவசியமோ அதை மட்டும் நினைக்கப்பார். எது உன் வாழ்க்கைக்கு அனாவசியமா உன் மனசை கஷ்டப்படுத்துதோ அதிலிருந்து நீ விலகி வந்துவிடு. உனக்கு தேவையான விஷயங்களையும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் இந்த வராகியம்மா நான் உனக்காக முடிச்சு கொடுக்குறேன் செல்லமே. நீ நினைக்கிறது நல்லபடியாக முடிகிறதுக்காக நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடித்து நீ எதிர்பார்த்த வாய்ப்பையும் உன் கண்களில் காட்டுறேன். தனக்கு தேவையில்லாததை விலை கொடுத்து வாங்குபவன், அத்தியாவசியமில்லாமல் அனாவசிய செலவு செய்பவன், தன் பணத்தை தானே திருடுபவன் போலதான். எப்போதும் சிக்கனமாய் இரு. சேமிப்பை அவசியமாய் செய்து கொண்டிரு. ஆனால் அனாவசிய செலவை மட்டும் ஒருபோதும் செய்யாதே என் செல்லமே. நீண்ட நாள் வாழணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஆனால் நல்லா வாழணும்னு நினைக்கிறது ஒரு சிலர் தானே. நீ எப்போதும் நீண்ட ஆயுளோடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்க பழகு. உன்னுடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் இந்த வராகியம்மா நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். அதிகமான அன்பை விட அதிகமான புரிதல் இருப்பது தானே நல்லது. அதுதான் எல்லா உறவுகளையும் நீண்ட காலம் வாழ வைக்கும். எல்லாரையும் அன்பை கொடுத்து அவங்கள சரியாக புரிஞ்சு நடந்துக்கோ. எல்லா மனிதர்களிடமிருந்தும் நீ கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு என் செல்லமே. மனிதர்களிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இரு. ஆனால் ஒருபோதும் யார் வழியையும் நீ பின்பற்ற வேணாம். உனக்கென விதிக்கப்பட்ட வாழ்க்கை எதுவோ அதை சந்தோஷமாக வாழ தயாராக என் செல்லமே. இன்பம் துன்பம் எது வந்தாலும் தன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற மனிதர்களுக்கு நான் நிச்சயம் நல்லதை செய்து கொடுத்தே தீருவேன். உன்னுடைய வீரம் மட்டும்தான் உன்னை காப்பாற்றும். ஆனால் நீ செய்யக்கூடிய தான தர்மம் உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய வம்சத்தையும் தலைமுறையையும் கூட காப்பாற்றும் என் செல்லமே. உன்னை ஏமாற்றியவர்கள் யாராக இருந்தாலும் அதற்குரிய தண்டனையை அடைந்தே தீருவார்கள். நீ யாரையும் பழிவாங்க நினைக்காத. இந்த உலகத்தில் சரியாக இருக்கிறவன்லாம் சங்கடத்தை அனுபவிச்சு தான் தீர்றான். ஆனால் நரியாக இருப்பவன் சந்தோஷத்தை அனுபவிப்பான் அல்லவா? நீ எப்போதும் சங்கடத்தையே அனுபவிக்கிறாயே என வருத்தப்படாதே. உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவதற்காக உன் வராகியம்மா நான் தயாராயிட்டேன். நீ சுகமாக வாழும் காலத்திலேயே துக்கத்தையும் பழகிக்கொள் என் செல்லமே. ஏன்னா மனுஷனுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். சுகமோ துக்கமோ எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழக்கம் உனக்குள்ளே வந்துடுச்சுன்னா அதுவே உனக்கு வாழ்க்கையாகவும் மாறி போயிடும். நீயும் பக்குவப்பட்ட ஆளாக மாறிடுவ. அதற்கு பிறகு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எதையும் சுலபமாய் நீ ஏற்றுக்கொண்டு விடுவாய் என் செல்லமே.
எதிர்மறையான சூழ்நிலையில் நேர்மறையாக உன்னால் இருக்க முடியுதுன்னா நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் என்பதுதான் அர்த்தம். உன் வாழ்க்கையை நீ அடிக்கடி திரும்பி பார்த்துக்கிட்டே இரு. நீ அடைந்த கஷ்டங்களையும் நீ அதை கடந்து வந்த வழிகளையும் நிச்சயமாய் நீ புரிந்து கொள்வாய். அது உனக்கு நம்பிக்கையை தான் கொடுக்கும். எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்டோம், இது ஒன்றும் நமக்கு கஷ்டம் கிடையாதுன்னு நீ இனிமேல் உன் வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்வதற்கும் அது உனக்கு சக்தியை கொடுக்கும் என் செல்லமே. ஆனால் எப்போதும் எல்லா இடங்களிலும் நீ பேசக்கூடிய வார்த்தைகளை காட்டிலும் நீ அமைதியாய் இருக்கக்கூடிய உன்னுடைய பொறுமைதான் உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும் என்பதை ஒருபோதும் மறவாதே. எல்லா உயிர்களிடத்திலும் நீ அன்பாயிரு, ஆனால் மனிதர்களிடத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் என்பது 1000 மனிதர்களை பற்றி சமமாக இருக்கலாம். ஆனால் அந்த புத்தகத்தை எழுதியவரும் ஒரு மனிதர் தானே. அதனால் அந்த புத்தகத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை விட நீ இந்த வாழ்க்கையின் மூலமாக நிறைய கற்றுக்கலாங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் மூலதனமாக இருந்து அது உனக்கு பல வெற்றிகளை வாழ்க்கையில் கொடுக்க தான் போகுது. ஒரு லட்சியத்தை நீ மனசில் வச்சுக்கோ. அதை அடைவதற்காக விடாமுயற்சியோடு உழைத்து முன்னேறு. எல்லா மனிதர்களுக்கும் அன்பும் தேவையும் சரியான விஷயத்தில் கிடச்சிடுச்சுன்னா யாரும் வருத்தப்பட போகிறதில்ல. ஆனால் அது சரியாக கிடைக்கும் வரையிலும் நீ போராடி கொண்டு தானே இருக்க வேண்டியதாக இருக்குது. எல்லா மனிதர்களும் அன்பால் இருந்தவர்கள் தான்னாலும் கூட யாரும் யாருக்கும் முழுசாக அன்பையும் நம்பிக்கையும் கொடுப்பதே கிடையாது. அப்படி யாரையாவது முழுசாக நம்பினாலும் ஏமாத்திடுறாங்க. முழு அன்பை காட்டினாலும் அவங்கள பலவீனமாக நினச்சிட்றாங்க. நீ அப்படி இருக்க வேண்டாம் என் செல்லமே. நீ யாருக்கு அன்பை கொடுக்கிறாயோ அவர்களிடமிருந்து அன்பை பெறுவதில் கவனமாயிரு. யார் மீது நீ நம்பிக்கை வைத்தாலும் அந்த நம்பிக்கையும் அளவோடு இருக்கட்டும். மகிழ்ச்சிங்கிற உணர்ச்சி மட்டும் மனுஷனுக்கு இல்லைன்னா வாழ்க்கையே மனுஷனுக்கு பெரும் பாரமாக தானே இருந்திருக்கும். சம்பாதிக்கணும், உழைக்கணும், சொத்து சேர்க்கணும், பிள்ளைங்களை வளர்க்கணும், ஆளாக்கணும், குடும்பத்தை வழி நடத்தணும்னு வாழ்க்கையே ஒரு பெரும் பாரமாக தான் மனிதர்களுக்கு இருக்கிறது. ஆனால் மனுஷன் எப்போ எல்லா கஷ்டங்களையும் தாண்டி சிரிக்கிறான், மகிழ்கிறான், பேசுகிறான், சந்தோஷமாக இருக்கிறானோ அப்போதுதான் அவன் வாழ்க்கை மிகவும் சுலபமானதாகவும் சுகமானதாகவும் மாறுது. நீயும் உன் வாழ்க்கையை சுமையாக்கி கொள்ளாமல் சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமான சுகமாக அமைச்சுக்கொள். இந்த உலகில் யாருமே பகுத்தறிவை பயன்படுத்துவதில்லை என்பது தானே உண்மை. ஏன்னா பகுத்தறிவோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் தெய்வங்களை விட்டு விலகினவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இல்லை என் செல்லமே. தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா நானும் உனக்கு சொல்கிறேன், எல்லா விஷயங்களையும் பகுத்தறிந்து பிரித்து பார்க்கக்கூடிய அறிவை உனக்குள்ளே வளர்த்துக்கோ. அப்போது தானே நல்லவர் யார், கெட்டவர் யார், நல்லது செய்கிறவங்க யார், கெட்டது செய்கிறவங்க யாருங்கிற உண்மை உனக்கு புரிய வரும். சிந்திக்க தெரிந்த மனிதனுக்கு எந்த ஆலோசனையும் அவசியமில்லை. ஆனால் துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே வராது. ஏன் நீ பயப்படுற? துன்பம் என்பது அவ்வளோ பெரிய பூதாகரமான விஷயமா, அல்லது அது உனக்கு துயரத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா? எது எப்படி இருந்தாலும் இந்த வராகியம்மா உனக்கு சரி செய்வேன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்துச்சுன்னா, தோல்வி அடைய மாட்டோங்கிற எண்ணமும் நம்பிக்கையும் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா நீ எதையுமே பாரமாக நினைக்க மாட்டாய் தானே. உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் உனக்கு தர நான் தயாராக இருக்கிறேன். எதிரியை கூட அலட்சியம் செய்துவிடு. அவனை விட உயர்ந்த ஆளாக நீ உருவாகிவிடலாமே செல்லமே. இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி உனக்கான வாழ்க்கைக்கான பொறுப்பை இந்த வராகியம்மா நான் ஏற்றுக்கிறேன். இந்த உலகம் என்பது நல்ல மனிதர்களால் நிரப்பப்பட்டுள்ளது. ஆனால் உன்னால் தான் அவங்கள கண்டுபிடிக்க முடியலை. பரவாயில்ல, அவங்கள பார்க்க முடியாட்டி என்ன, நீயாகவே நல்லவனாக மாறிவிடு. அந்த நல்ல மனிதர்கள் தானாகவே உன்னை அடையாளம் கண்டுகொண்டு வருவார்கள். அதே போல நீ ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவதற்கான வாய்ப்புகளையும் உன் கண்களில் காட்டி உன்னை மிகப்பெரிய ஆளாக நான் உருவாக்க போகிறேன். ஓம் வராகி.